விவசாயிகளின் விடிவெள்ளி என அழைக்கப்படும் நாராயணசாமி நாயுடுவின் நூற்றாண்டை முன்னிட்டு துடியலூர் கோவில்பாளையம் இணைப்பு சாலையில் அமைக்கப்பட்டு வரும் ரயில்வே மேம்பாலத்திற்கு அவரது பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உழவர் பெருமக்களுக்காக தம் வாழ்நாளெல்லாம் உழைத்த நாராயணசாமி நாயுடுவின் தியாகத்தை போற்றுவதாக கூறியுள்ளார். மேலும் அவரது நினைவை போற்றும் வகையில் வையம்பாளையத்தில் நூற்றாண்டு நினைவு வளைவு அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இருடர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கக் கோரி விழுப்புரம் நகராட்சி திடலில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி, திருவெண்ணை நல்லூர், கண்டாச்சிபுரம் நீர்பிடிப்பு பகுதியில் வசிப்பவர்களுக்கு இதுவரை மனைப்பட்டா வழங்கப்படவில்லை என்றும், ஆனாங்கூரில் இருளர்களுக்கு வழங்க பிரிக்கப்பட்ட 19 மனைகளுக்கு பட்டா வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த போராட்டம் நடந்தது. பிரதம மந்திரி திட்டத்தில் இருளர் சமூகத்திற்கு வீடு கட்ட ஆணை வழங்குவதில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டது. தனது பூர்வீக சொத்துக்களை அபகரிக்க முயற்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆவடி காவல் ஆணையர் சங்கர் கண்முன்னேயே பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமலைவாயல் பகுதியைச் சேர்ந்த மின்னல் கொடி என்பவர் தனது பூர்வீக சொத்துக்களை சிலர் அபகரிக்க முயற்சிப்பதாகவும், இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறியும் ஆவடி காவல் ஆணையரகத்தில் தீக்குளிக்க முயற்சித்தார். காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி பின்னர் அவரிடம் பேசிய ஆணையர் சங்கர் அவரது புகாரை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். சென்னை கோயம்பேடை அடுத்த நெற்குன்றத்தில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு விளையாட்டு திடலுடன் பூங்காவை அமைத்துக் கொடுத்ததாக அதிமுக கவுன்சிலருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு விழா நடத்தினர். நெற்குன்றம் 145வது வார்டில் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த அரசு நிலத்தை மீட்டு விளையாட்டு திடலுடன் கூடிய பூங்கா அமைக்க வேண்டுமென அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் பல போராட்டங்களை முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக அப்பகுதியில் விளையாட்டு திடலுடன் கூடிய புதிய பூங்கா அமைக்கப்பட்டது. இதனை சில தினங்களுக்கு முன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா திறந்து வைத்தார். இந்நிலையில் இதற்காக முயற்சிகள் மேற்கொண்டதாக கூறிய அப்பகுதி மக்கள் கவுன்சிலர் சத்யநாதனுக்கு பாராட்டு விழா நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் தொற்றுநோய் பரவுவதாக ஆட்சியரை முற்றுகையிட்டு மக்கள் சீர் செய்ய வலியுறுத்தினர். திருநாவலூர் காலனி பகுதியில் புதிதாக கழிவுநீர் கால்வாயுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. ஆனால் தனிநபர்கள் சிலர் சுமார் 50 மீட்டர் தூரத்தை ஆக்கிரமிப்பு செய்ததால் பாதையில் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சாலையில் கழிவுநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளதுடன் புழுக்கள் உருவாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் திருநாவலூருக்கு வந்த கள்ளக்குறிச்சி ஆட்சியர் பிரசாந்தை முற்றுகையிட்ட மக்கள் கழிவுநீர் கால்வாய் பிரச்சினை குறித்து எடுத்துக் கூறி சீர் செய்ய வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் புலியூர் சாலை பகுதியில் கிணற்றில் பெட்ரோலும் கலந்து வருவதால் குடிநீர் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தமிழ்நாடு கேரளா எல்லையில் இருக்கும் புலியூர் சாலை அருகே பனச்சமூடு பகுதியில் இருக்கும் வீடுகளில் கிணற்று நீருடன் பெட்ரோலும் கலந்து வருவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தண்ணீரில் தீக்குச்சியை கொளுத்தி போட்டால் கொழுந்துவிட்டு எரிவதாகவும், அருகில் உள்ள பெட்ரோல் பம்பில் கசிவு ஏற்பட்டு கிணற்றில் நீர் கலப்பதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். கோவை மாவட்டம் மதுக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆக்ரோஷமாக சுற்றித் திரியும் குரங்கால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தெருக்களில் உலவும் அந்த குரங்கு நாய் ஒன்றையும் தாக்கி காயத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது குரங்கு அமர்ந்திருந்த போது அதனை பெண் ஒருவர் விரட்டியதால் கேட் மீது பாய்ந்தது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து கடுமையாக சரிந்துள்ளது. ஓராண்டுக்கு பிறகு நேற்று 700 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று மேலும் சரிந்து 300 கன அடியாக உள்ளது. காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து கடுமையாக சரிந்திருப்பதால் ஒகேனக்கல் பாறைகளாக காட்சியளிக்கிறது. பிரதான அருவிகளிலும் நீர்வரத்து குறைந்து வருவதால் வரும் நாட்களில் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை குறையும் என கூறப்படுகிறது. இதனால் வருவாய் இழப்பை எண்ணி வியாபாரிகளும் பரிசல் ஓட்டிகளும் கவலையடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் கணுவாய் அருகே அகில பாரத இந்து மகாசபா தேசிய ஒருங்கிணைப்பாளர் உணவகத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பன்னிமடையைச் சேர்ந்த அகில பாரத இந்து மகாசபா தேசிய ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் என்பவரையும் அவரது உணவகத்தையும் கடந்த திங்கட்கிழமை 3 பேர் தாக்கினர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய அருண், தனஞ்சயன் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். காரை வாடகைக்கு எடுத்தது தொடர்பான பிரச்சனையில் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய போது சுபாஷ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது.
சென்னை மேடவாக்கம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் திருமணமாகி 3 மாதங்களே ஆன இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். சந்தோஷ்புரத்தைச் சேர்ந்த 25 வயதான வெங்கடேசன் காரப்பாக்கத்தில் உள்ள FB கேக்ஸ் கடையில் பணியாற்றி வந்தார். இவர் மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் செம்மொழி பிரதான சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய காவல்துறையினர் CCTV காட்சிகளை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி துறைமுகத்தில் சிங்கப்பூரைச் சேர்ந்த BSEA சீகால் கண்டெய்னர் நிறுவன ஊழியர்கள் பணி நீக்கத்தை கண்டித்து 5வது நாளாக 75க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி துறைமுகத்தில் 7வது கப்பல் தளத்தில் சிங்கப்பூரைச் சேர்ந்த BSEA சீகால் நிறுவனம் கண்டெய்னர் பெட்டிகளை கையாளும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த பணிகளை மேற்கொள்ள 2028ஆம் ஆண்டு வரை ஒப்பந்தம் உள்ள நிலையில் திடீரென அனைத்து ஊழியர்களையும் விடுவிப்பதாக BSEA சீகால் நிறுவனம் அறிவித்தது. இந்நிலையில் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விடுவிக்கப்பட்ட ஊழியர்கள் 5வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிறுத்தை தாக்கி கன்றுக்குட்டி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தத்தை அடுத்த காந்தி கணவாய் பகுதியில் அருண் என்பவர் வனப்பகுதியையொட்டி விவசாய நிலத்தில் மாடுகளை வளர்த்து வருகிறார். மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகளுடன் கன்றுக்குட்டி வீட்டிற்கு வராததால் அருண் வனத்துறை உதவியுடன் காப்புக்காட்டில் கன்றை தேடிய போது அங்கு சிறுத்தை தாக்கி அது உயிரிழந்து கிடந்தது தெரியவந்தது. உயிரிழந்த கன்றுக்குட்டியை மீட்டு பிரேத பரிசோதனை செய்து வனப்பகுதியில் அடக்கம் செய்தனர். சிறுத்தையை பிடிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் உடல் உறுப்புகள் 4 பேருக்கு தானமாக வழங்கப்பட்டன. குப்பக்குடியைச் சேர்ந்த ராஜு என்ற 60 வயது முதியவர் கடந்த திங்கட்கிழமை அன்று இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் பலத்த காயமடைந்தார். புதுக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டது. இதையடுத்து உறவினர்களின் அனுமதியுடன் ராஜுவின் சிறுநீரகம், கல்லீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. நம்ம எல்லா ஒரு ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெயிட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து ஊரில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கூட உள்ளவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஊரில் உள்ள எல்லா மக்களும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால PM வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஆர்கன் டொனேஷன் பண்ணுறாங்களோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹெல்ப் வந்து அங்கேயே PM பண்ணி கொடுக்குறோன்னு இது மூலமா கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம். விழுப்புரத்தில் இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் அருகே ரகசியமாக இடத்தை உருவாக்கி மதுபாட்டில்களை கடத்தி வந்த 2 காவலர்கள் கைது செய்தனர். விழுப்புரம் GRB தெருவைச் சேர்ந்த சந்துரு, சரவணன் ஆகியோர் காய்கறி மார்க்கெட் பகுதியில் புதுச்சேரி மதுபாட்டில்களை விற்பனை செய்வதாக காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதுகுறித்து சோதனை நடத்திய காவலர்கள் இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்து மதுபாட்டில்களை விற்பனை செய்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மது விற்பனையில் ஈடுபட்ட சரவணன், சந்துரு ஆகியோரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து 180 மதுபாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். கோவை அரசு மருத்துவமனையில் முதல் முறையாக CRT-D எனப்படும் அதிநவீன பேஸ்மேக்கர் சிகிச்சை மூலம் நோயாளி ஒருவரின் உயிரை காப்பாற்றி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். திருப்பூரைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவர் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா எனப்படும் சீரற்ற இருதய துடிப்பு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு CRT-D எனப்படும் கருவியை கடந்த 24ஆம் தேதி மருத்துவர்கள் பொருத்தினர். இதுகுறித்து தற்போது கருத்து தெரிவித்துள்ள மருத்துவமனை முதல்வர் நிர்மலா, தனியார் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சை செய்ய 10 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்றும் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனையில் இலவசமாக வழங்கப்பட்டதாகவும் கூறினார். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியிலிருந்து ஏராளமானோர் பழனிக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டனர். தேவக்கோட்டை, காரைக்குடி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் பாத யாத்திரையாக செல்கின்றனர். குன்றக்குடியிலிருந்து 200க்கும் மேற்பட்டோர் காவடி எடுத்தபடி சென்று பழனி தைப்பூச விழாவில் பங்கேற்கின்றனர்.